இப்போ தஹஜ்ஜுத் தொழுகையில் என்ன சிறப்பு தெரியுமா? நீங்கள் சில விஷயங்களை உணர்ந்தணும், நல்லா விளக்கணுங்க. நீங்கள் குழந்தைக்கு ஒரு சில பொருட்களை கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு சும்மா வயிற்று நிறைக்க கொடுக்கக்கூடாது. இந்த சாப்பிட்டா உனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி கொடுங்க பிள்ளைகிட்ட. எப்போவுமே குழந்தைக்கு ஒன்று கொடுக்கும்போது என்ன செய்யணும்? இதை உனக்கு எவ்வளோ பலன் தரும் தெரியுமா, இதுக்குள்ளே என்னமெல்லாம் இருக்குது தெரியுமான்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை விரும்பி சாப்பிடும். சாப்பிடும் பொழுது அதை விரும்ப ஆரம்பித்த உடனே கடித்த உடனே உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் சுரந்த உடனே செரிமானமாகும். சரியாக செரிமானமானால் அதனுடைய விட்டமின் மினரல் எல்லாமே கிடச்சிரும் குழந்தைக்கு. இது சாப்பாட்டுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அதுபோல் தஹஜ்ஜுத் தொழும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? பார்ப்போம், ஒரே நிசப்தம், எல்லாரும் உறங்குதாங்க. இன்னும் சிலவர் அப்போ தான் கொரட்டையே விட ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 மணிக்குன்னு வைங்களேன். இப்போ 4:57க்கு பாங்கு, 4 மணிக்கு வைங்க. எல்லோரும் அப்போ தான் கொரட்டை விட்டு ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. விட்ட தொழுகையை திரும்ப எடுத்து தொழுகிட்டு இருப்பாங்க. விட்ட உறக்கத்தை திரும்ப எடுத்து செய்வாங்க, உடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப வேகமாக. அந்த நேரத்தில் எழுந்து நின்று நீங்கள் பாத்ரூம் போய்ட்டு ஒது செஞ்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போனாலும் உங்களுக்கு சாலிடாக ஒரு 40 to 45 நிமிட், அதாவது 3/4 மணி நேரம் கிடைக்கும். அதை நீங்கள் தெரிஞ்ச வசனங்களை அழகாக ஓதி உச்சரித்து ஒவ்வொரு 2 ரக்காயத்திலையும் முடியக்கூடிய அந்த நேரம் இருக்குது. 2வது ரக்காயத்தினுடைய சஜிதா அதில் அல்லாஹ்விடத்தை துஆ கேட்டு வித்ராஜிபில் 3வது ரக்காயத்தில் ருக்குக்கு போட்டு எழுந்து அல்லாஹ்விடத்தில் குனூத் ஓதிட்டு உங்களுடைய தேவையெல்லாம் அல்லாஹ்விட கேட்கும் பொழுது ஊர் உலகம் உறங்கி கொண்டு இருக்கும் போது படைத்தரப்போடு உரையாடி கொண்டிருக்கின்ற ஒரு உத்தமர்களாக அப்பளுக்கில்லாதவர்களாக நாம் மாறுவதற்கு முழு சாத்தியக்கூறு இருக்கு. தஹஜ்ஜுத் அப்படி ஒசத்துடும் இல்லை. தஹஜ்ஜுத் தொழுதவன் ஃபஜர் தொழுட்டு பாவம் செய்வானா? லேசில் கும்பலாக நின்று டீ குடிச்சிட்டு புறம் பேசுவானா? அண்ணன் தம்பி பற்றி புறவப்படுவானா? அடுத்த பெண்களை அவன் தவறாக பேசுவானா? சிந்திப்பானா? என் பாடு என்னன்னு தெரியல, என் ரப்புட்ட நானே நிறைய கோரிக்கை வச்சிருக்கேன், என் நிலைமை என்னன்னு தெரியல, எப்போ மவுத்துன்னு தெரியல, எனக்கு வேண்டியதெல்லாம் ரப்புட்ட கேட்க, என் ரப்புட்ட நான் செய்கிறேன், என்னோட கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்கின்றேன்னு நல்லா விளைஞ்சிக்கிடுங்க. இதனால தான் இந்த தஹஜ்ஜுத்தில் துஆ கேட்கறதுனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் 5 வக்து தொழுகையில் எங்கேயுமே தொழுது முடிச்சுட்டு துஆ கேட்கல. ஒரு ஹதீஸ் விட கிடையாது. 5 வக்துக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாகவோ கூட்டாகவோ துஆ கேட்டதானே இல்லை. இல்லை என்ன காரணம்? எல்லாமே எங்கே போயிடுது? தஹஜ்ஜுத்துக்கு போயிடுது. நம்ம தஹஜ்ஜுத் தொழுகை என்பது எப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துது. ரொம்ப நெருக்கம். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நம்ம வார்டுக்குள்ளே கவுன்சிலர்கிட்ட நம்ம ஃபோன் அடிச்சோன்னு எடுப்பாருன்னா என்ன எப்படி விருப்பம் நமக்கு? நம்ம ஒரு எம்எல்ஏ ஃபோன் அடிச்சோன்னே ஹை இவராக கூப்பிட்டு எடுத்துகிட்டு ஆரம்பிச்சுக்கிடுவோங்க. நான் அடித்தா எம்எல்ஏ ஃபோன் எடுப்பார். அல்லாஹ் கடைசி வானத்தில் நின்று என் அடியார்களை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்களா தாரேன், ரிஸ்க் வேணுமா கேளுங்க நான் உங்களுக்கு தாரேன், பரக்கத் செய்தேன், ஆயுள் நீட்டணுமா கேளுங்க தாரேன், அபிவிருத்தி வேணுமா தாரேன், உங்களுக்கு அமைதியை தாரேன், உங்களுக்கு வெற்றியை தாரேன், என்ன வேண்டும் கேளுங்கள் என்று இருகரம் பிரித்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் அடிவானத்தில் தஹஜ்ஜுத்தினுடைய கடைசி நேரத்தில் நின்று அடியானை அழைக்கின்றான் என்றால் அந்த அடியானை அழைக்கக்கூடிய அல்லாஹ் நாம் அழைத்தவுடன் செவிமடுப்பவன், நாம் கேட்பதற்கு பதில் சொல்லுவவன், அப்பேற்பட்ட உயர்ந்தவனோடு பேசக்கூடிய பெரும் வாக்கியம் ஊரெல்லாம் உறங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த தஹஜ்ஜுத்தில் நமக்கு கிடைக்குன்னு சொன்னா இது சாதாரண விஷயமா? நம்மள மாதிரி மலத்தை தாங்கி மூத்திரத்தை தேக்கி வைத்துக் கொண்ட மனிதன் போன் எடுத்தால் சந்தோஷப்படக்கூடிய நாம அப்பழுக்கற்றவன் சுப்ஹானல்லாஹ் சும்ம சுப்ஹானல்லாஹ், அவன் மகா தூய்மையானவன், அவன் தான் மகா தூய்மையானவன், அவனை தவிர அத்தனையும் அசுத்தம். அப்பேற்பட்ட தூய்மையான ரப்பிடம் நாம் கோரி வைக்கக்கூடிய அந்த நேரம் எப்படி பொன்னான நேரம், அந்த தஹஜ்ஜுத் எப்படி பொன்னான வாய்ப்பு. இதை உணர்ந்துட்டு 1 மாத காலம் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் வைக்கலாம் வச்சுருவீங்க. ஏன்? ரப்புட்ட பேச போகிறோம், அப்பாயின்மெண்ட் நமக்கு இருக்குது, தஹஜ்ஜுத் தான் அப்பாயின்மெண்ட் ரூம் இருக்குது, என் ரப்புட்ட நான் பேச போகிறேன் கேளுங்க. தனிமையில் நின்று கண்ணீர் சிந்துங்க எல்லா இடத்துல. கடந்த காலத்தில் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம், எதிர்காலத்தில் எப்படி வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை கேட்போம், இம்மைக்கு கேட்போம், மறுமைக்கு கேட்போம். நாம் எல்லோருமே அதிகமான பாவிகள் தான், பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் நம்மை பாவிகளே என்று அழைப்பதில்லை, அதுக்கு வேற மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் என் அடியார்களே என்று அழைக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்ம என்ன செய்யறான்? என் அடியார்களே என்று அழைக்கிறான். குர்ஆன் வசனம் எப்படி இருக்கு?
என தனக்குத்தானே அநீதி ஏற்றுக்கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் நீங்க நிராசை அடையாதீங்க, நீங்க கேளுங்க, அல்லாஹ் தர தயாராக இருக்கின்றான் என்று வாக்குறுதி கொடுக்கின்றான் சொன்னால், அந்த வாய்ப்பை தவற விட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்? எல்லாருமே தாய் தகப்பனை பார்க்கறது இல்லை, பிரிவுக்கு வார் அந்த விஷயத்துக்கு வார தாய் தகப்பன் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, நல்ல முறையில் அவங்கள பார்த்து குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அவன் படிப்புக்கு செலவழித்து அவன் கேட்காமலே எல்லாம் கொடுத்து எந்த காலேஜில் சேர்த்தா என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும் ஃபியூச்சர்னு சொல்லி எல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு பொண்ணையும் பார்த்து திருமணம் முடித்து வச்ச உடனே அடுத்த என்ன செய்யுது, அடுத்த கட்ட நகர்வு தந்தையினுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெளிச்சம் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சி போய் அப்படியே இருட்டடையுது, வயோதிகராயிருந்தார். மகன் கொடுத்தால்தான் அவருடைய வாழ்க்கை என்ற சூழ்நிலை வரும்பொழுது அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடிய மகன்கள் இருக்கிறாங்க. நிறைய இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஒரு வாலிபர் வாரார். ஒரு வாலிபர் வந்து வரும்பொழுதே கடுமையான கோபத்தில் வராரு. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனையே சொல்லாமல் சொன்னார், டென்ஷனில் பேசுகிறார். அமைதியாக கீழே இருக்க வச்சுட்டு என்ன பிரச்சனை ஒன்று, அந்த கிழவன் எப்படி ஆரம்பிக்காருன்னா, அந்த கிழவன் எல்லா காசையும் எடுத்துடுறாப்புல, நான் எங்கே பணத்தை வச்சாலும் எடுத்துடுறாப்புல, என் பொருளை பூரில் என்கிட்ட கேட்காம எடுக்கிறாப்புல சொல்லி ஒரே கம்ப்ளீட்டாக சொல்கிறாப்புல. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை கேட்டு அந்த கிழவன் யாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் என்ன சொல்கிறாமுன்னு, யாருன்னு தெரியும், என் தந்தை தான் அப்படின்னா. அப்படியா, இவ்வளோ அக்கிரமாக பண்ணுதார், ரைட்டு, என் உன் கம்ப்ளைண்ட்டு தானேப்பா, ஆமாம் அவர் அநியாயம் பண்ணுதார், அக்கிரம் பண்ணுதார், அவரை கூட்டுவாங்க. வரும்பொழுதே வயது முதிர்ந்து ஒரு முதியவர் வாராரு, நடக்க முடியலை, சோர்வடைஞ்சிருக்கிறாரு, முகமெல்லாம் சுருங்கி இருக்கு. அவர் அல்லாஹ்வின் தூதர் பக்கத்தில் வந்து சலாஞ்சினோன்னா அமர சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் தன் பக்கத்தில் அமர சொன்னாங்க. அவர் அமர்ந்தார். உங்கள் மகன் வந்து நிறைய உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, உண்மையா நீங்கள் பொருளாதாரத்தை எடுக்கிறீங்களா, அவர்கிட்ட கேட்காம இருக்கிறீங்களா என்று கடுமையாக ஒன்று ஒன்றா கேட்க அவரை அமைதியாக இருந்து சொன்னார். ஆமாம், நான் என் உடம்புல தெம்பு இருக்கும்போதெல்லாம் அவனை நான் வளர்த்தேன், அவர் வாயால் செய்தியை கொண்டு வர வேண்டும்னு நல்லா பேச விட்றாங்க. நான் என் உடம்புல தெம்பு இருக்கும்போது என்ன செஞ்சேன், முடுக்கு கட்டாதீங்க, உடம்புல தெம்பு இருக்கும் பொழுது வந்து நான் அவனை வளர்த்தேன், அவனை சம்பாத்தியத்தை பூரா அவனுக்கு தான் செலவழித்தேன், நான் சேர்த்து வச்சதை பூரா அவனுக்கு தான் கொடுத்தேன், அவனை நான் அவ்வளோ கண்ணுங்கருத்தமாக பார்த்துட்டேன். ஆனால் அப்போ நான் பலமுள்ளவனாக இருந்தேன், பணமுள்ளவனாக இருந்தேன், இப்போ நான் பலகீனனாக இருக்கேன், பணம் இல்லாதவனாக இருக்கேன். என் மகனோ வளர்ந்து வாலிபம் அடைந்து விட்டான், அவன் பலகீனனாக இருந்தவன் பலமுள்ளவனாக மாறிட்டான், ஆனால் பணமுள்ளவனாக மாறிவிட்டான். நானோ இப்படி இருக்கின்றேன், என் தேவைக்கு நான் அவனிடத்தில் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வோட தூதர் கண்ணிருந்து கண்ணீர் தாரதாரியாக வந்துச்சு. ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் ஏற்படுத்திய அந்த அநீதியை கண்டு வெகுண்டு விழுந்தாங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, வா, நீயும் நீ சம்பாதித்தையும் உன் தந்தைக்குரியது என்று மரியாதை போறேன் விரட்டாங்க. ஒரே வார்த்தை, நீயும் உன் சம்பாத்தியமும் உன் தகப்பனுக்குரியது, அவர் எடுத்த என்ன எடுத்தால் மிச்சம் இருந்தால் அதை உனக்கு பேச்சு போன் விரட்டி விட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்னது சட்டம், ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வே பாருங்க, தாய் தகப்பனுடைய சொத்து எப்போ தெரியுமா பங்கு வைக்கணும், மரணத்துக்கு அப்புறம். இப்போ இருக்க அறிவாளிகள் இருக்கும்போதே எல்லாத்தையும் எழுதி கொடுத்து செய்த ரோட்டில் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க, என் மாவன் சொத்தை கொடுத்தேன் கவனிக்கலன்னு. ஏன் கொடுக்க நீ செத்த ஆட்டோமேட்டிக்காக போகுது, ஏன் கொடுத்துட்டு ஏன் ரோட்டில் சோத்து கலையுத? அப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, என்ன தெரியுமா, ஒருவருக்கு அன்பளிப்பு செய்தால் அதை திரும்ப பெறுவது அருவருக்கத்தக்கது. அதற்கு உதாரணம், நாய் தான் வாந்தி எடுத்ததை உண்ணுவது போல என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஒரு நபருக்கு இது விதிவிலக்கு, அவர் கொடுத்த அந்த அன்பளிப்பை விரும்பினால் திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கிறது. யார் தெரியுமா, ஒரு தந்தை மகனுக்கு எல்லாத்தையும் பசுக்கணும் கொடுக்குறாரு, கவனிக்கல, அவள் ரிட்டர்ன் எடுத்துக்கணும். சட்டம் இந்த இப்பதான் போடுதா, இந்த அறிவாளிகள் தான் இப்பதான் சட்டம் போட்டிருக்காங்க. 1450 வருடத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ்வின் தூதர் சட்டம் ஏற்றி விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுதான் இறந்த பிற பங்குவை, அல்லாஹ் சொல்லுதான் அதே மீறி கொடுத்துட்டியா, கவனிக்கலையா, கொடுத்ததை எடுத்துக்க உனக்கு தான், நீயும் உன் சம்பாத்தியம் உன் தந்தைக்குரியது. எவ்வளவு அழகான மார்க்கம். என்னமோ இது மதம் மாதிரியும் தொப்பிக்குள்ளாவுக்கு தான் சொர்க்கம், தொப்பிக்குள்ளாவுக்கும் நோம்பு கஞ்சிக்கு தான் மார்க்கம் இல்லை. இது வாழ்வியல் வசந்தம், இது அறிவியல் இயக்கம், இது இஸ்லாம். யார் இஸ்லாத்தை சரியாக விளங்கி கொண்டு படித்து தங்களுடைய வாழ்க்கையிலே பறைசாற்றுகின்றார்களோ அவர்கள் வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் மரணித்த பிறகும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள்.
அதாங்க இஸ்லாம்.